Good morning, students. I hope you are all well and good. சரி, நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ்னா என்ன? நம்ம ஏற்கனவே 10th 11th படிச்சதுதான். மேட்ரிஸ் அப்படின்றது இட் இஸ் கால்ட் as a rectangular array. அந்த ரெக்டாங்குலர் அரேக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு? ரோஸ் ஆஃப் இருக்கும், காலம்ஸ் ஆஃப் இருக்கும். சரியா? ஒரு A அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ்ல இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் 2 3 4 5 6. இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் நம்ம எப்படி சொல்லுவோம்? எத்தனை ரோ இருக்கோ முதல்ல ரோவை எழுதுவோம், அடுத்து எத்தனை காலம் இருக்கோ அந்த காலமை எழுதுவோம். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் A is called as 2 cross 3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே ஒவ்வொரு விதமான டேர்ம்ஸை மீட் பண்ணுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 ஷாப் எடுத்திருக்கிறேன். ஷாப் 1 எடுத்திருக்கிறேன், ஷாப் 2 எடுத்திருக்கிறேன். ஷாப் 1ல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள்லையும் அவங்க எவ்வளோ டிவி வித்திருக்கிறாங்க, எத்தனை ரேடியோஸ் வித்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஷாப் 2ல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள்ல எவ்வளோ டிவி வித்திருக்கிறாங்க, எவ்வளோ ரேடியோஸ் வித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட்லயே நம்ம வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? மண்டே 4 டிவி வித்திருக்கிறாங்க, 20 ரேடியோஸ் வித்திருக்கிறாங்க. டியூஸ்டே 3 டிவி வித்திருக்கிறாங்க, 12 ரேடியோஸ் வித்திருக்கிறாங்க. வெனஸ்டே 5 டிவி வித்திருக்கிறாங்க, 6 ரேடியோ வித்திருக்கிறாங்க. இதுவே நம்ம ஷாப் பிக்கு போகும்போது மண்டே 5 டிவி விற்கிறாங்க, 15 ரேடியோஸ் வித்திருக்கிறாங்க. டியூஸ்டே பார்க்கும்போது 7 டிவி வித்திருக்கிறாங்க, 10 ரேடியோஸ் வித்திருக்கிறாங்க. வெனஸ்டே பார்க்கும்போது 10 டிவி வித்திருக்கிறாங்க, 13 ரேடியோஸ் வித்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை எடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 10th 11th படிச்சது 2 விதமான மேட்ரிக்ஸை ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், அதே மாதிரி இந்த 2 விதமான மேட்ரிக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி பண்ண போறோம், அடுத்து இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும். சரியா? அடிஷன் பார்த்துருக்கிறோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துருக்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கிறோம். நம்ம இந்த 2 வருஷமா பார்க்காதது 2 மேட்ரிக்ஸை டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும். மேட்ரிக்ஸை பொறுத்த அளவுக்கு 2 விதமான மேட்ரிக்ஸை நம்மளால டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டிவிஷன் காண்டி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் A இன்வர்ஸ். கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம இன்வர்ஸா மாற்ற போறோம். ஸோ A இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/determinant A into adjoint A. இதுதான் A இன்வர்ஸ் உண்டான ஃபார்முலா. பாலாசர் எல்லாமே நடத்திருப்பாரு. A இன்வர்ஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும், adjoint A எப்படி கண்டுபிடிக்கணும் அதை நடத்திருப்பாரு. அவர் உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸை வச்சு நடத்தினாரு. இப்போ நான் உங்களுக்கு 3x3 மேட்ரிக்ஸை வச்சு நடத்த போறேன். சரி, முதல்ல A இன்வர்ஸ் எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ நான் சிங்குலரா இருக்கோ, ஒரு மேட்ரிக்ஸ் A எப்போ நான் சிங்குலரா இருக்கும் அதை நம்ம டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் நம்மளால adjoint A கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் நம்மளுடைய டிட்டர்மினன்ட் A வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தா இதுக்கு adjoint A கிடைக்காது. இந்த டிட்டர்மினன்ட் A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ நடத்த போறது 3x3 மேட்ரிக்ஸ் வச்சு நடத்த போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது if A is equal to ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க? வெரிஃபை A into adjoint A is equal to adjoint A into A equal to modulus of A into I3. இத நம்ம என்ன சொல்றோம்? நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் சொல்றோம். எத்தனை ரோ இருக்கு? நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். எப்படி 3x3 மேட்ரிக்ஸ்னு சொல்றேன்? எத்தனை விதமான ரோஸ் இருக்கு உனக்கு? 3 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு உனக்கு? 3 காலம் இருக்கனால நம்ம என்ன சொல்றோம்? நம்ம
cross 3 மேட்ரிக்ஸ் சொல்றோம். சரி 3 cross 3 மேட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பாலாசா சொன்ன 2 cross 2 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு எப்ப நீ அட்ஜாயின்ட் எப்படி நீ அட்ஜாயின்ட் A கண்டுபிடிப்ப? அட்ஜாயின்ட் A கண்டுபிடிக்க என்ன செய்வோம் நம்ம? உன்னுடைய டயகனல் மேட்ரிக்ஸ். எதுப்பா டயகனல் மேட்ரிக்ஸ்? இந்த மேட்ரிக்ஸ் உடைய பேர் என்னது? A. அப்போ இந்த எலிமெண்ட் உடைய பேர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? A11. A11 சொல்றோம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கனால இந்த எலிமெண்ட் உடைய பேர் என்னது? A11. இந்த எலிமெண்ட் உடைய பேர் என்னது? A12. A12 ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலமா இருக்கனால இந்த எலிமெண்ட் உடைய பேர் என்னது? A12. இந்த எலிமெண்ட் உடைய பேர் என்னது? A21. A21 வருது. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலமா இருக்கனால இந்த எலிமெண்ட் உடைய பேரு A21 சொல்றோம். இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? A22 சொல்றோம். அப்போ இதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்ன்றது எப்படி சொல்லுவோம்னா, ரோவுடைய நம்பரும் காலமுடைய நம்பரும் எப்போ ஈக்குவலா இருக்கோ அப்பதான் அது டயகனல் மேட்ரிக்ஸா மாறும். சோ இந்த டயகனல் மேட்ரிக்ஸை நீ இடம் மாத்து. அப்ப இடம் மாத்தும் போது இது -7 கிடைக்கும், இது 1 கிடைக்கும். -7 A11 கொண்டு வா, 1 இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை A22க்கு கொண்டு வா. சோ இடத்தை மாத்தியாச்சு. அப்ப இது ரெண்டு தனியா இருக்கு MS. அதை என்ன செய்ய? அப்படியே எழுதும் போது சைனை மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கும். என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கட்டும், அந்த வேல்யூவை மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்ப +4 என்னவா மாறும் உனக்கு? -4 மாறும். -6 என்னவா மாறும் உனக்கு? +6 மாறும். இதுதான் 2 cross 2 மேட்ரிக்ஸ் உடைய அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட். 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு அந்த மாதிரி செய்ய முடியாது. சோ இதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ முதல்ல என்ன செய்யற? கொடுத்திருக்க இந்த இதுக்கு Aij கண்டுபிடி. Aij என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதனுடைய கோஃபேக்டரும் மைனரையும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மைனர், அடுத்து கோஃபேக்டர். தனித்தனியா செய்யறதுக்கு பதிலா ஒரே ஸ்டெப்பா ஒரே இதுல முடிச்சிடணும். பார்க்கலாமா? A அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன செய்வோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுட்டேன்னா உனக்கு எது மிச்சமா இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோவை விட்டுட்ட, ஃபர்ஸ்ட் காலமை விட்டுட்ட. எது மிச்சம் இருக்கு உனக்கு? 2 இருக்கு, இங்க -3 இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க 3 இருக்கு. இதை எடுத்து எழுது. அடுத்து என்ன செய்ய போற? ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் விடு. அப்ப எது மிச்சமா இருக்கு உனக்கு? இங்க 1 -3 2 3. அதை எடுத்து எழுது. அடுத்து என்ன செய்வ? ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் விட்டுடுவ. தேர்ட் காலம் விட்டு உனக்கு எது மிச்சமா இருக்கு? 1 2 2 -1 மிச்சமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் விட்டுடு. அப்ப எது மிச்சமா இருக்கு உனக்கு? 1 1 -1 3 மிச்சமா இருக்கு. அடுத்து என்ன செய்ய போற? செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் விட போற. செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் விட்டேன்னா 1 1 2 3 மிச்சமா இருக்கு. அடுத்த ஸ்டெப்க்கு என்ன செய்ய போற? செகண்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் விட போற. தேர்ட் காலம் விட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? மேல 1 1 2 -1 கிடைக்கும். அடுத்து என்ன செய்ய போறோம்? தேர்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் விட போறோம். சோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டேன்னா எது மிச்சமா இருக்கு? இங்க 1 1 இருக்கு, இங்க 2 -3 இருக்கு. அப்போ 1 1 2 -3 போடுவேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன்? தேர்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் விட போறோம். தேர்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் விட்டோம்னா 1 1. அடுத்து எவ்வளவு இருக்கு? இங்க உனக்கு 1 2 இருக்கு. அடுத்து என்ன செய்ய போற? தேர்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் விட போற. தேர்ட் ரோவையும் தேர்ட் காலம் விட்டோம்னா எது இருக்கு? 1 1 இருக்கு, இங்க 1 2 இருக்கு. சோ 1 1 1 2. இதை எடுத்து எழுது. அடுத்து ரொம்ப முக்கியமானது சைன் போடுறது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ்ஸா தான் இருக்கும், செகண்ட் வேல்யூ மைனஸா தான் இருக்கும். தேர்ட் வேல்யூக்கு முன்னாடி பிளஸ் சைன் போடு, ஃபோர்த் வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் சைன் போடு. ஃபிஃப்த் வேல்யூ பிளஸ்ஸா வரும், சிக்ஸ்த் வேல்யூ மைனஸா வரும், செவன்த் வேல்யூ பிளஸ்ஸா வரும், எய்த் வேல்யூ மைனஸா வரும், நைன்த் வேல்யூ பிளஸ்ஸா வரும். ஆல்டர்னேட்டா ஒரே சிம்பிள்ஸை போடுற. இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? அதாவது Aij is equal to எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்? கிராஸ் கிராஸா தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 3 எவ்வளவு கிடைக்குது? 1 6 கிடைக்குது. எப்பயுமே நடுவில் என்ன சைன் தான் போடணும்? மைனஸ் சைன் தான் போடணும். நடுவில் எப்பயுமே மைனஸ் சைன் போடுற. -1 into -3 என்ன பண்ணாலும் கணக்கு +3 மாறும். ஸோ 6 -3. இதுக்கு முன்னாடி என்ன சைன் கொடுத்துருக்காங்க? பிளஸ் சைன் கொடுத்துருக்கனால பிளஸ் வேல்யூ போடு. அடுத்து என்ன சைன் போடுற? மைனஸ் சைன் இருக்கனால போட்டுடுற. 1 into 3 எவ்வளவு கிடைக்குது உனக்கு? 3.
என்ன சைன் தான் போடணும், மைனஸ் சைன் தான் போடணும். 2 into -3 எவ்வளவு கிடைக்கும், -6. சோ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடுது உனக்கு +6 ஆ மாறிடுது. அடுத்து என்ன சைன் இருக்கு, பிளஸ் சைன் இருக்கனால பிளஸ் சைன் போட்டுக்கோ. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 1 into -1 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு -1. என்ன சைன் தான் போடணும், மைனஸ் சைன் தான் போடணும். 2 into 2 எவ்வளவு போடுற நீங்க 4 போடுவ. அதே மாதிரி அடுத்த வேல்யூ முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் சைன் போட்டாச்சு. 1 into 3 3 மைனஸ் சைன் போடுவ. மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாகுது உனக்கு +1 ஆ மாறுது. அடுத்து பிளஸ் சைன் 1 into 3 எவ்வளவு கிடைக்குது உனக்கு 3 மைனஸ் 1 into 2 2 கிடைக்குது. மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் சைன் போடுற. இதை மல்டிப்ளை பண்ணும்போது -1 -2 கிடைக்கும். அதே மாதிரி மூணாவது வேல்யூ 1 into -3 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு -3. நடுவுல மைனஸ் சைன் தான் போடணும். 1 into 2 எவ்வளவு போடுவீங்க 2. அடுத்து மைனஸ் 1 into 2 எவ்வளவு போடுவோம் நம்ம 2 போடுவோம். நடுவுல மைனஸ் சைன் தான் போடணும். 1 into 1 1 போடுங்க. அடுத்து பிளஸ் 1 into 2 எவ்வளவு கிடைக்குது உனக்கு 2 மைனஸ் 1 into 1 1. இது எல்லாத்தையுமே நீ டிட்டர்மினன்ட் மெத்தட்ல எழுது. அடுத்து வேல்யூஸ் எடுத்து எழுது. 6 minus 3 எவ்வளவு கிடைக்குது உனக்கு 3. முன்னாடி பிளஸ் இருக்கனால +3 போடணும்ன்ற அவசியம் கிடையாது. 6 plus 3 எவ்வளவு கிடைக்குது 9. இங்க என்ன சைன் இருக்கு மைனஸ் இருக்கறனால என்ன போடுற நீங்க -9 போடுற. அதே மாதிரி அங்க -1 -4 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு -5 கிடைக்கும். அதே மாதிரி இங்க பாரு 3 + 1 எவ்வளவு கிடைக்குது 4. முன்னாடி மைனஸ் இருக்கறனால -4 போடுற. 3 - 2 எவ்வளவு கிடைக்குது 1 கிடைக்குது. சோ இங்க 1 போடுற. அடுத்து -1 -2 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு -3. சோ எவ்வளவு போடுற நீங்க +3 போடுற. அடுத்து எவ்வளவு போடுறோம் -3 -2 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு -5 கிடைக்கும். அடுத்து 2 -1 எவ்வளவு கிடைக்கும் 1. முன்னாடி மைனஸ் இருக்கறனால -1 போடுற. 2 - 1 எவ்வளவு கிடைக்குது 1 கிடைக்குது. சோ 1 போடுற. இது எல்லாமே என்னது aij க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் adjoint a கண்டுபிடிக்கணும். adjoint a அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, கொடுத்திருக்க aij க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அதுதான் adjoint a. டிரான்ஸ்போஸ்னா உனக்கு என்னன்னு தெரியும், ரோவ் எல்லாம் காலமா மாத்த போற, காலம் எல்லாம் ரோவா மாத்த போற. அப்ப எப்படி கிடைக்குது உனக்கு 3 -9 -5 கிடைக்கும். அடுத்து -4 1 4 கிடைக்கும். அடுத்து -5 -1 1 போடுறேன். சரி, இப்போ நம்ம adjoint A கண்டுபிடிச்சோம். adjoint A ன்றது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம 3x3 மேட்ரிக்ஸா இருந்தா தான் இந்த மெத்தட். 2x2 மேட்ரிக்ஸா இருந்தா நீ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸை இடம் மாத்திக்கோ, மீதி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு சைன் மாத்தினா மட்டும் போதும். ஆனால் உன்னுடைய 3x3 மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன செய்யற aij கண்டுபிடிக்கிற. aij னா என்னது, ஃபேக்டரும் கோஃபேக்டரும் கண்டுபிடிக்கிறதா. மைனரும் கோஃபேக்டரும் கண்டுபிடிக்கிற. கண்டுபிடிச்ச aij வை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாதான் உனக்கு adjoint a கிடைக்கும். சரி, இப்போ adjoint a கண்டுபிடிச்சிட்டோம். உனக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க, மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிக்க டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா சாலஸ் ரூல் ஞாபகம் இருக்கா உனக்கு? சாலஸ் ரூல் என்ன 11th படிச்சதா. சாலஸ் ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணு. சோ சாலஸ் ரூலை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் a இஸ் ஈக்குவல் டு என்னப்பா செய்வ, ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மட்டும் விடுவ. எது காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட் 1 காமனா இருக்கனால 1 எடுத்து வெளியே எடுத்துடுவ. அடுத்து என்ன செய்வ, கிராஸா மல்டிப்ளை பண்ணுவ. 2 3s are 6. நடுவுல எப்பயுமே என்ன சைன் தான் போடணும், மைனஸ் சைன் தான் போடணும். -1 into -3 என்னவாயிடும் உனக்கு பிளஸ் ஆயிடும். சோ 6 - 3 வரும். அதுக்கப்புறம் எப்பயுமே என்ன சைன் தான் போடணும், மைனஸ் சைன் தான் போடணும், மாத்திடாத. எப்பயுமே என்ன சைன் தான் போடுற, மைனஸ் சைன். இப்போ அடுத்து என்ன செய்ய போற அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் விட போற. இப்போ இதுல எது காமனா இருக்கு, 1 காமனா இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணு. 1 into 3 எந்த காமனா இருக்கு 1. சோ அந்த எலிமெண்ட் வெளியே எழுதிக்கோ. 1 into 3 என்ன போடுவ நீங்க 3. நடுவுல எப்பயுமே எந்த சைன் தான் போடணும், மைனஸ் சைன் தான் போடணும். 2 into -3 என்னவாயிடும் உனக்கு -6 கிடைக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாயிடும் உனக்கு
+6 மாறிடும். அதுக்கடுத்து என்ன செய்யறீங்க, ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் எலிமினேட் பண்ற. ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணா எந்த எலிமெண்ட் காமனா இருக்கு, 1 காமனா இருக்கு. சரி, இப்போ இங்க என்ன சைன் தான் போடணும், +1 தான் போடணும். பிளஸ் சைன் தான் போட, காமனா இருக்க எலிமெண்ட் எடுத்து வெளியே எழுதுற. சோ 1 போடுற. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 1 into -1 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு, -1. 2 2s எவ்வளவு கிடைக்கும், 4 கிடைக்கும். நடுவுல எப்பவுமே என்ன சைன் தான் போடணும், மைனஸ் சைன் தான் போடணும். சோ எழுதும்போது 1 into 6 - 3 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, 3 minus 1 into 3 plus 6 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, 9 plus 1 into -1 -4 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, -5. 1 into 3 எவ்வளவு போடுவேன் நீங்க, 3 மைனஸ் இருக்கறனால மைனஸ் சைன். 1 into 9 எவ்வளவு கிடைக்குது, 9 பிளஸும் மைனஸும் சேரும்போது என்னதான் கிடைக்கும் உனக்கு, மைனஸ் சைன் தான் கிடைக்கும். 1 into 5 எவ்வளவு கிடைக்குது, 5 -9 -4 ஆட் பண்ணேன்னா உனக்கு -14 கிடைக்கும். இங்க +3 இருக்கறனால மைனஸ் பண்ணும்போது உனக்கு -11 கிடைக்கும். இது எதோட வேல்யூ, டிட்டர்மினன்ட் A உடைய வேல்யூ. டிட்டர்மினன்ட் A கேட்டிருக்காங்களா, இந்த டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சாச்சு. டிட்டர்மினன்ட் A is equal to -1. நல்லா தெரிஞ்சுக்கோ, it is not equal to 0. சாரஸ் ரூல் எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது not equal to 0 வந்துச்சுன்னா இத நம்ம என்ன சொல்றோம், நம்ம நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். இதோட பேர் என்னது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தால் மட்டும்தான் உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியும், அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்க முடியும். சரி, இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சு. கூடவே என்னமோ கண்டுபிடிச்சோம், நம்ம அட்ஜாயிண்ட் Aவும் கண்டுபிடிச்சோம். இப்போ क्वेश्चनக்கு போவோம். என்ன சொல்லிருக்காங்க, Aவையும் அட்ஜாயிண்ட் Aவையும் மல்டிப்ளை பண்ணனும் சொல்லிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணலாமா? சரி, உங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, வெரிஃபை A into adjoint A equal to adjoint A into A is equal to determinant A of I3 கொடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிக்க போறேன், நீ தான் RHS கண்டுபிடிக்க போற. சோ LHS என்ன கொடுத்திருக்காங்க, Aவும் adjoint Aவும். அப்ப A ஓட வேல்யூவை தான் நீ ஃபர்ஸ்ட் எழுதணும், adjoint A ஓட வேல்யூவை தான் நீ செகண்ட் எழுதணும். A ஓட வேல்யூ என்னது, 1 1 1 1 2 -3 2 -1 3. adjoint A ஓட வேல்யூ 3 -4 -5 -9 1 4 -5 3 1. நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயம், ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றதா இருந்தால் முதல் மேட்ரிக்ஸோடைய, சரியா, முதல் மேட்ரிக்ஸோடைய காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். மறந்துடாதீங்க, இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், நம்ம முதல் மேட்ரிக்ஸோடைய காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா தான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். மல்டிப்ளையை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இங்க ஈக்குவலா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் 3, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ 3 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியுது, மல்டிப்ளை பண்ண முடியுது. எப்படி மல்டிப்ளை பண்ணுவ, ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணுவ. முதல் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 3 is 3. நடுவுல என்ன சைன் தான் போடுற, பிளஸ் சைன் தான் போடுற. 1 into -9 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு, -9. அடுத்து எவ்வளவு கிடைக்கும், நீங்க பிளஸ் சைன் போடுங்க. 1 into -5 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, -5. ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணனால முதல் எலிமெண்டா எழுதுற. சோ அடுத்து என்ன செய்ய போற, ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ண போற. மல்டிப்ளை பண்றத செகண்ட் எலிமெண்டா எழுது. 1 into -5 எவ்வளவு போடுவோம் நம்ம, -4. நடுவுல பிளஸ் சைன் தான் போடணும். 1 into 1 1 கிடைக்கும், பிளஸ் 1 into 3 எவ்வளவு போடுற நீங்க, 3. அடுத்து என்ன செய்யற, ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ண போற. 1 into -5 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, -5. நடுவுல என்ன சைன் தான் போடணும், பிளஸ் சைன் தான் போடணும். 1 into 4 எவ்வளவு போடுறோம் நம்ம, 4. அடுத்து 1 into 1 எவ்வளவு போடுறோம் நம்ம, +1. அடுத்து என்ன செய்யற நீங்க, ஃபர்ஸ்ட் ரோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு வர. செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ற. அப்ப 1 into 3 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, 3. நடுவுல பிளஸ் சைன் தான் போடணும். 2 into -9 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு, -18 கிடைக்கும். அடுத்து பிளஸ் சைன் போடுற. இங்கேயும் -3 இருக்கு, இங்கேயும் -5 இருக்கனால 5 3s என்னவா மாறிடுது உனக்கு, +15 மாறிடுது. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ற. 1 into -4 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, -4. நடுவுல பிளஸ் சைன் தான் போடணும். 2 into 1 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, 2. -3 into +3 எவ்வளவு கிடைக்குது உனக்கு, -9 கிடைக்கும். அடுத்து என்ன செய்யற, செகண்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ற. 1 into -5 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு, -5.
2 into 4 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு 8. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கறனால மைனஸ் சைன் போட்டு 1 into 3 minus 3. அடுத்து third rowவையும் first column மல்டிப்ளை பண்ற 2 3s are 6. அடுத்து பிளஸ் சைன் போடுற -1 into -9 உனக்கு +9 ஆ மாறிடும். சோ +9. அடுத்து 5 3s are 15. இங்க +3 இருக்கு, இங்க மைனஸ் இருக்கறனால -15. அடுத்து third rowவையும் second column மல்டிப்ளை பண்ற 4 2s are -8. நடுவுல பிளஸ் சைன் தான் போடணும். -1 into +1 என்ன கிடைக்கும் உனக்கு -1 கிடைக்கும். அடுத்து 3 3s எவ்வளவு கிடைக்குது உனக்கு 9 கிடைக்குது. அடுத்து 5 2s எவ்வளவு போடுற நீனு -10 போடுற. -1 into 4 எவ்வளவு போடுற நீனு -4. அடுத்து 3 + 3 into 1 எவ்வளவு கிடைக்குது உனக்கு +3. இத பண்ண. சோ -5 -9 எவ்வளவு கிடைக்கும் உனக்கு -14 கிடைக்கும். இங்க +3 இருக்கனால என்ன செய்வோம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது எதோட வேல்யூ a into adjoint a உடைய வேல்யூ சொல்லுடா. -9 இருக்கு, -5 இருக்கு, -14 +3 எவ்வளவு கிடைக்குது உனக்கு -11 கிடைக்கும். அடுத்து -4 +1 +3 எல்லாமே என்னவாயிடும் உனக்கு 0 ஆயிடும். -5 +4 +1 இதுவும் எல்லாமே என்னவாயிடும் உனக்கு 0. இங்க 3 இருக்கு, 15 இருக்கு, +18 இருக்கு, -18 அதுவும் என்னவாயிடுது உனக்கு 0 ஆயிடுது. -4 -9 -4 உனக்கு -13 கிடைக்கும். 13 +2 இருக்கனால உனக்கு எவ்வளவு கிடைக்குது -11 கிடைக்குது. அடுத்து -5 -3 உனக்கு -8 கிடைக்கும். -8 +8 உனக்கு 0 ஆயிடும். அடுத்து 9 + 6 உனக்கு 15. இங்க -15 இருக்கனால இதுவும் 0 ஆயிடுது. -8 -1 உனக்கு -9 கிடைக்கும். -9 + 9 உனக்கு 0 ஆயிடும். -10 -4 உனக்கு -14 கிடைக்கும். இங்க +3 இருக்கனால எவ்வளவு கிடைக்கும் உனக்கு -11. இதுல எல்லாத்தையும் பாரு டயகனல் மேட்ரிக்ஸ் உனக்கு ஈக்குவலா இருக்கு. எது டயகனல் மேட்ரிக்ஸ்? இது A11 சொல்லுவோம், இதை A22 சொல்லுவோம், இதை A33 சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல செகண்ட் காலம், தேர்ட் ரோல தேர்ட் காலம். இது எல்லாமே உனக்கு -11 இருக்கறனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம -11 வெளியே காமனா எடுக்கிறோம். வெளியே காமனா எடுக்கும்போது -1 வெளியே போச்சுன்னா 1 இருக்கு, 0 இருக்கனால 0 போட்டுடலாம். இங்கேயும் 0 இருக்கனால 0, இதுவும் 0 மாறுது, 1 மாறுது, 0 0 0 1. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு ஒரு பேர் தெரியும். என்னன்னு போடுவோம் நம்ம -11 into I3 போடுவோம். ஏன் I3 போடுற ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். எதிர ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் டயகனல்ஸ் மட்டும் வேல்யூ வந்து மீதி இருக்கிற எல்லா வேல்யூஸும் 0 வந்தா இந்த மேட்ரிக்ஸோட பேர் என்னவா மாறும், டயகனலா மாறும். சோ 3 ரோ 3 காலம் இருக்கனால நம்ம என்ன போடுறோம், நம்ம I3 போடுறோம். சோ -11 I3. ஒரு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, a into adjoint a equal to adjoint a into a equal to determinant a of I3. நம்ம determinant a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -11 கண்டுபிடிச்சிருக்கோம் I3. நான் LHS பண்ணிருக்கேன். இதே மாதிரி நீ RHS பண்ண போற. உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ல RHS பண்ணிருக்கணும். சரி ஸ்டூடண்ட்ஸ், நான் LHS கண்டுபிடிச்சிருக்கேன். LHS ஓட வேல்யூ என்னது, a into adjoint a க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன செய்யற, RHS கண்டுபிடிக்கிற. adjoint a into a நீ கண்டுபிடிக்கிற. கண்டுபிடிச்சு ரெண்டு ஆன்சருமே உனக்கு ஈக்குவலா வரும். இதை நீ உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ல முடிச்சிருக்கணும். உனக்கு உண்டான ஹோம்வொர்க் இங்க கொடுத்திருக்கேன். If A is equal to matrix கொடுத்திருக்கேன், verify A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A of I3. இந்த சம்ம உன்னுடைய ஹோம்வொர்க் நோட்ல நீ செஞ்சிருக்கிற. Thank you.